வணக்கம். புதுவை அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 69வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த 19ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. அதன்படி முக்கிய விழாவான திரு தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் சபாபதி பங்கேற்று வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சாகை வார்த்தலும் செடல் உற்சவமும் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் நோன்பிருந்து செடல் தரித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, வாரிய தலைவர் பாலன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், துணைத் தலைவர் அசோக்ராஜ், இந்து அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ் உள்பட ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் மற்றும் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அதேபோன்று பாகூர் கொம்யூன் செடல் செங்கழுநீரம்மன் கோவிலில் செடல் மற்றும் தேர் திருவிழா நடந்தது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து தேரோட்டமும் நடந்தது. தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் தியாகராஜன், வாரிய தலைவர் பாலன், இந்து அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை குருவிநத்தம் கிராமத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மதுபானங்கள் கலால் துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுவை பாகூரை அடுத்த குருவிநத்தம் பகுதியில் போலி மதுபானங்கள் தயாரித்து தமிழக பகுதிக்கு கடத்தப்படுவதாக கலால் துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் உத்தரவின்படி தாசில்தார் குமரன், இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான குழுவினர் குருவிநத்தம் கிராமத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது குருவிநத்தம் பிரமுகர் புருஷோத்தமன் என்பவர் வீட்டிற்கு வெளியே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த மினி லாரியை சோதனையிட்டனர். வாகனத்தில் மதுபான பெட்டிகள் அடுக்கி வைக்க ரகசிய அறைகள், மதுபானம் தயாரிக்க இயந்திரமும் இருந்தது. மேலும் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த சிவா என்பவரை அழைத்து விசாரித்ததில் அந்த வேன் புருஷோத்தமனுக்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புருஷோத்தமன் வீட்டில் சோதனையிட்ட கலால் துறையினர் அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1440 மதுபான பாட்டில்களையும் இயந்திரங்கள், வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சிவாவை கைது செய்த போலீசார் தப்பியோடிய புருஷோத்தமன் மற்றும் அவரது மனைவியை தேடி வருகின்றனர். தென்னிந்திய திருமண அழைப்பாளர்கள் நலசங்க உறுப்பினர்களுக்கு அடையாள சான்றிதழ் மற்றும் சீருடைகளை திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வழங்கினார். தென்னிந்திய அனைத்து இனத்தவர் திருமண அழைப்பாளர்கள் நலசங்கத்தின் புதுவை மாநில கிளை சார்பில் ஜாதக பரிவர்த்தனை விழா, மணமகள் மணமகன் தேடும் மங்கள விழா, மத்திய சங்க 5வது மாதாந்திர செயற்குழு கூட்டம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் சான்றிதழ் வழங்கும் விழா அரியாங்குப்பம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. சங்க மாநில பொது செயலாளர் சக்கரபாணி வரவேற்க மாநில மகளிர் அணி செயலாளர் தேவகி கஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள சான்றிதழ் மற்றும் சீருடைகளை வழங்கினார். திமுக மாநில அவைத்தலைவர் சுப்புராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொழிலாளர் முன்னேற்ற பேரவை செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, மகளிர் துணை தொண்டரணி அமைப்பாளர் கலைசெல்வி அசோகன், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுசிலா, துணை அமைப்பாளர்கள் தேன்மொழி பழனிசாமி, கல்பனா, வாணி மற்றும் திருமண அமைப்பாளர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் சங்க மாநில துணைத் தலைவர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். புதுவை தாவரவியல் பூங்காவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மறைமலை அடிகள் சாலையில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தை உள்ளடக்கி அமைந்துள்ளது தாவரவியல் பூங்கா. இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ பொழுதுபோக்கு அம்சங்களும் பெரியவர்கள் காற்றாட நிறைந்த மரங்களால் இயற்கையான சூழலும் நிறைந்து காணப்படுகிறது. இருப்பினும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தானே புயலால் பெரும்பாலான மரங்கள் சாய்ந்துவிட்ட நிலையில் பூங்கா தனது பழைய தோற்றத்தை இழந்து அதிலிருந்து மீண்டு வருகிறது. இந்நிலையில் பூங்காவினுள் குவிக்கப்பட்ட மரங்களின் காய்ந்த இலைகள் மற்றும் சிறிய மர துண்டுகளில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உடனடியாக இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கீழே பற்றிய தீ மரங்களுக்கும் பரவ தொடங்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் முயற்சியினால் தீ முழுவதும் அணைக்கப்பட்டது. பூங்காவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
பெண்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்று சமம் மகளிர் சுயசார்பு இயக்கத்தின் 5வது தமிழ் மாநில மாநாட்டில் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். புதுவை நவீனா கார்டன் திருமண மண்டபத்தில் சமம் மகளிர் சுயசார்பு இயக்கத்தின் 5வது தமிழ் மாநில மாநாடு இயக்க தலைவர் இளமதி ஜானகிராமன் தலைமையில் நடந்தது. செயலாளர் சரோஜா வரவேற்று பேசிய மாநாட்டில் பேராசிரியர் ராஜமாணிக்கம் துவக்க உரையாற்றிட நபார்டு வங்கி துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீபதி கல்குரா வாழ்த்தி பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பேசுகையில் புதுவை அரசு பெண்கள் நலனில் அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. வங்கி மூலம் கடன் பெற அரசு உதவி செய்வதோடு மானியமும் அளித்து வருகிறது. மேலும் பெண்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்யும் போது பத்திர செலவில் 50% மானியம் அளிக்கப்படுகிறது. அதுபோன்று பெண்கள் சுய தொழில் செய்து பொருளாதார வளர்ச்சியடைய அனைத்து உதவிகளையும் அரசு தொடர்ந்து செய்யும் என்று பேசினார். தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கட்டுரை, பேச்சு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க பொதுச் செயலாளர் ஸ்டீபன் நாதன் மற்றும் நிர்வாகிகள், ஏராளமான பெண்மணிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் உலக தைராய்டு தினம் கொண்டாடப்பட்டு தைராய்டு நோய்கள் மற்றும் அவற்றிற்கான சிகிச்சை முறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விளக்கப்பட்டது. புதுவையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 25ஆம் தேதி உலக தைராய்டு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு அரசு பொது மருத்துவமனை கலையரங்கில் உலக தைராய்டு தினம் கொண்டாடப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீராமுலு வாழ்த்துரை வழங்கிட தொற்றா நோயை கண்டுபிடிப்பதற்கான நடமாடும் வாகனத்தை டாக்டர் நீலாமணி இயக்கி வைத்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் தாஸ் சிறப்புரையாற்றிட டாக்டர் காந்திமதி தைராய்டு விழிப்புணர்வு பற்றிய திரைப்படத்தை துவக்கி வைத்தார். இதனை அடுத்து பிரபல அகசுரப்பியல் நிபுணர் மருத்துவர் உஷா ஸ்ரீராம் நோய் தொடர்பாக பேசுகையில் தைராய்டு என்ற அகச்சுரப்பியில் போதுமான அளவிற்கு தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்காததால் இந்நோய் ஏற்படுவதாகவும் நோய்க்கான சிகிச்சைகள் குறித்தும் மற்றும் சிகிச்சை முறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் விளக்கினார். மற்றும் தைராய்டு, நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற தொற்றா நோய்களால் அவதிப்படும் 30 வயதிற்கு உட்பட்ட 7 லட்சம் பேரை இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுவை அரசுதான் கண்டுபிடித்து அபார்ட் போன்ற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நோய்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் தேர் திருவிழாவில் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேர் திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து படுகளமிட்டு அரவானுக்கு சோறு அறைதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் நடைபெற்ற தேர் திருவிழாவில் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து துவக்கி வைத்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட தேர் திருவிழாவை தொடர்ந்து மாலை தீமிதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய கோரி புதுவை திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை மாநில திராவிடர் கழக இளைஞர் அணியினர் தலைவர் ராசா தலைமையில் கழக தலைவர் வீரமணி, செயலாளர் அறிவழகன் ஆகியோர் முன்னிலையில் பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிடர் கழக அமைப்பாளர் குமார், திலீபன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பந்தய தொழிலாகிவிட்ட கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். மேலும் இளைஞரணி அமைப்பாளர் ஆதி நாராயணன், துணைத் தலைவர் நடராஜன் மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகளும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் மின் விநியோக கட்டமைப்பு மேம்படுத்தும் பணி நடைபெற உள்ளதால் நகரம் மற்றும் புறநகர பகுதிகளில் சுழற்சி முறையில் மின்தடை ஏற்படும். புதுவை நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் கோடை காலத்தை முன்னிட்டு அதிக அளவில் மின் தேவை ஏற்பட்டுள்ளது. எனவே மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் உள்ள மின் மாற்றிகள் அதனுடைய முழு திறனில் இயங்கி வருகின்றன. மேலும் போதுமான அளவில் மின்சாரம் இருந்தாலும் மின் நுகர்வோரின் மின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய தற்போது இருக்கும் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியுள்ளதால் போர்க்கால அடிப்படையில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது.
இப்பணிகள் முடியும் வரை மின் நுகர்வோர்களுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரையிலும் இரவு 6:30 மணி முதல் 12 மணி வரை சுழற்சி முறையில் நகர மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு குறைந்த நேரத்திற்கு மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கடலூர் கிளிஞ்சிக்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் தாலுகா கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சந்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தீமிதி விழா நாளான நேற்று 24ஆம் தேதி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து பகல் 12 மணிக்கு படுகளம் கண்டு மாடு மிரட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்த நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு ரத உற்சவமும் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தீமிதி விழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் கடாட்சத்தை பெற்றுய்த நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.